கிரீட்டிங்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பகுதி வந்து மார்க் 8வது அதிகாரம் 27லிருந்து 33 வரைக்கும். இந்த இடத்துல வந்து இயேசு கிறிஸ்துவை சீஷர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள். அவருடைய அடையாளத்தை அவர்கள் தவறாக புரிந்து கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த அந்த இடத்திலே சீஷர்களுடைய அறியாமையை குறித்தோ சீஷர்கள் தவறாக அவரை புரிந்து கொண்டதை குறித்து போதிக்க தொடங்கினார். ஸோ நம்ம கடவுளை வந்து தப்பாக புரிஞ்சுக்கும் பொழுது கர்த்தரை வந்து நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்ட இடத்துலையே இருக்கணும்னு விருப்பப்படாமல் அந்த தவறை சரி பண்ணுறதுக்காக நமக்கு அவருடைய வார்த்தைகளின் மூலமாக போதிக்கிறார். ஸோ நம்ம அவருடைய போதனையை கேட்கும் பொழுது அவருடைய அடையாளத்தை குறித்து, அவருடைய நோக்கத்தை குறித்து, அவருடைய திட்டத்தை குறித்து நம்ம சரியாக புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இந்த வசனங்களை படிக்கிறேன் நான், நீங்கள் கேளுங்க. பின்பு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் புறப்பட்டு பிலிப்பியா செசேரியா பட்டணத்தைச் சேர்ந்த கிராமங்களுக்கு போனார்கள். வழியிலே அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஞானஸ்தானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சில தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள். அப்பொழுது நீங்கள் யார் என்னை என்று கேட்டு சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் கிறிஸ்து என்றான். அப்பொழுது தம்மை குறித்து ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு அவர்களுக்கு உறுதியாய் கட்டளையிட்டார். அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர் தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்கத் தொடங்கினார். இந்த வார்த்தையை அவர் தாராளமாக சொன்னார். ஸோ இயேசு கிறிஸ்துவனுடைய அடையாளத்தை பேதுரு சரியாக புரிஞ்சுக்கிட்டான். ஆனால் அந்த அடையாளத்தை குறித்து யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய திட்டத்தை குறித்து அவர் தாராளமாக போதிக்க தொடங்கினார். ஸோ ஒரு பக்கம் வந்து இது சீக்ரெட் அப்படின்றாரு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருடைய திட்டத்தை குறித்து தாராளமாக, இது சீக்ரெட் அல்ல, இது எல்லாரும் அறிய வேண்டிய ஒரு விஷயம், தாராளமாக போதிக்க தொடங்கினார். ஸோ நீங்கள் அடுத்து வர வசனங்களை பார்த்தீங்கன்னா வந்து பேதுரு வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையை பற்றி பேசினதுக்கு பின்பு அவரை தடுக்க முயற்சிப்பான். அப்போ பேதுருவை வந்து அவர் அப்பாலை போ சாத்தானே என்று கடிந்து கொள்ள தொடங்குவார். ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, அவருடைய அடையாளத்தை கிறிஸ்து என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆனால் கிறிஸ்துவனுடைய திட்டத்தை குறித்தோ கிறிஸ்துவனுடைய நோக்கத்தை குறித்தோ அவர்கள் தவறாக புரிந்து கொண்டிருந்தார்கள். ஸோ கர்த்தரை நம்மளும் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்ட பின்பு அவருடைய நோக்கத்தை குறித்தும் அவருடைய திட்டத்தை குறித்தும் தவறாக புரிஞ்சு கொள்ளலாம். ஸோ அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் சீஷர்களுக்கு தாராளமாய் போதிக்க தொடங்கினார். ரைட். ஸோ அந்த இடத்துல சாத்தான் குறுக்க வரும்பொழுது, சாத்தான் வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய அடையாளத்தை புரிஞ்சிக்கும் போது குறுக்க வரல. பட் இயேசு கிறிஸ்துவனுடைய அடையாளத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்ட பின்பு அவருடைய திட்டத்தை குறித்து அவங்க புரிஞ்சுக்க கூடாதுன்றதுக்காக குறுக்க வரான். அப்போ அவர் என்ன சொல்கிறார், அப்பாலே போ சாத்தானே அப்படின்றாரு. ஸோ சாத்தானுடைய நோக்கம்ன்றது வந்து நம்ம கர்த்தரை தெரிஞ்சிக்க கூடாதுன்னு இல்லை, கர்த்தருடைய திட்டத்தை கர்த்தரை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பின்பு தப்பாக புரிஞ்சுக்கணும் அப்படின்றது. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னு தாராளமாக நமக்கு போதிக்க தொடங்குகிறார். ஸோ இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம சபைக்கு வரும் பொழுது சபையினுடைய செய்தியில் வந்து அவருடைய வசனங்களை குறித்து நம்ம கேட்கும் பொழுது கர்த்தர் இன்னார் என்று மாத்திரம் நம்ம தெரிந்து கொள்ளலை, கர்த்தருடைய திட்டத்தையும் நம்ம தப்பாக புரிஞ்சிக்காமல் சரியான இடத்துல புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய நோக்கம் இந்த இடத்துல என்ன, அவருடைய அடையாளத்தை புரிந்து கொண்ட பின்பு அவருடைய திட்டத்தை தன்னுடைய சீஷர்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்கிற அந்த ஒரு கரிசனை தான் நம்ம பார்க்குறோம். I hope this devotion blesses you. Thank you so much.